எதுக்கா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்? கௌதம் எல்லாம் முடிவு பண்ண கூடாது. இது வாழ்க்கைமா. ஆறுமுகம் கொஞ்சம் முன்கோபிதான், ஆனா அவன் கெட்டவன் கிடையாதுமா. சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். அவன் உன்னை அடிச்சது பெரிய தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன உன் அத்தையா இல்ல, உன் அம்மாவை நினைச்சுக்கோமா. வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதம்மா. நீதான் ஆறுமுகத்தை மாத்த போறேன்னு நான் பெரிய நம்பிக்கையோட இருக்கேம்மா. அந்த நம்பிக்கைய நீ பொய்யாக்கிடாதம்மா. ஊருக்கு வேணா அவன் முரடனா தெரியலாம், ஆனா அவனோட மனசு குழந்தை மாதிரிமா. அவனை பத்தி நீ போக போக தெரிஞ்சுப்ப. யார பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பொண்ணுங்களை மதிக்க தெரியாத ஒருத்தனோட வாழ எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறானா அவன் அந்த பொண்ணு கூட வாழ தகுதி இல்லாதவன் அர்த்தம். என்ன சமாதானப்படுத்தி உங்க பையனோட சேர்த்து வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆனா உங்க பையன் என்ன கை நீட்டி அடிச்ச விஷயத்த எங்க அப்பாவே ஏத்துக்க மாட்டாரு. இப்பவே என் அப்பாட்ட சொல்லிட்டு பெங்களூருக்கு கிளம்புறேன். ஐயோ பைரவி, விடுங்க அம்மாடி. அவசரப்படாதம்மா, நான் சொல்றது கேளு. கையை விடுங்க. அம்மா தயவு செஞ்சு நீ போயிடாதம்மா. விடுங்க. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. விடுங்க என் கையை. என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் போறேன். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. பைரவி, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அவனுக்கு பதிலா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. விடுங்க. நீ போக மாட்டேன்னு சொல்லுமா. அப்பதான் நான் விடுவேன். பண்ணாதீங்க ப்ளீஸ். என் கையை விடுங்க. ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? விடுங்க. இல்ல, நான் விட மாட்டேன். விடுங்க. நீ போக மாட்டேன்னு சொல்லு பைரவி. உங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க. முதல்ல விடுங்க.